பூமிக்கு வந்த ஒலிவியன். பூமிக்கு வந்த ஒலிவியன். கயல் தன் வீட்டின் தோட்டத்தில் நின்று நின்றான். திடீரென்று ஒலி கேட்டது. விளையாட்டு பொம்மை போன்ற வடிவமான ஒன்று சர்வென்று சுற்றி வந்தது. கண்ணிக்கும் நேரத்தில் அது அருகில் தென்னை மரத்தின் மீது மோதி விழுந்தது. கயல் மெதுவாக அதன் அருகே சென்றார். சிறிய பறக்கும் தட்டு ஒன்று இருந்திருந்தது. அதன் அருகில் ஒரு உருவம் இருந்தது. கயலை பார்த்து சிரித்தது. அதை ஒலிவியன் என்று அறிமுகம் செய்தது. அது கயலிடம் பேசியது. கயலுக்கு அதன் மொழி புரியவில்லை. கயல் பொறியாளரான தன் அம்மாவை அழைத்து வந்தாள். ஒலிவியன் மொழிபெயர்ப்பு கருவியை பயன்படுத்தி அவர்களிடம் பேசியது. பறக்கும் தட்டை சரி செய்து உதவும்படி கேட்டது. 1 வாரம் ஆகும் என்றார் அம்மா. 1 வாரத்தில் கயலும் ஒலிவியனும் நண்பர்களாகிவிட்டார்கள். கயல் ஒலிவியனுக்கு ஊரை சுற்றி காட்டினாள். ஊரை சுற்றி பார்த்த ஒலிவியன், உங்களது கோல் மிகவும் அழகாக உள்ளது, ஆனால் மிகவும் மாசுபடைந்துள்ளது என்றது. ஒலிவியன், எங்கே குப்பைகளை பார்த்தாலும் தூய்மைப்படுத்த தொடங்குகிறது. 1 வாரத்தில் கயலுக்கும் அப்பழக்கம் வந்துவிட்டது. பறக்கும் தட்டை சரியானதும் ஒலிவியன் கிளம்பியது. பறக்கும் தட்டை சரி செய்து கொடுத்ததற்கு நன்றி என்றது ஒலிவியன். கயலுக்கு ஓர் அழகான பரிசு கொடுத்தது. இதைவிடவும் அழகானது உங்கள் பூமி என்று கூறி விடை பெற்றது. அன்று முதல் கயல் முடிந்தளவு தன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதை வழக்கமாக்கி கொண்டாள்.